அதிமுக ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா பொய் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் தொகுதி வேட்பாளர் உதயசூரியனை ஆதரித்து வாக்கு சேகரித்த ஸ்டாலின், ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத அதிமுக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்தும் சில கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக விமர்சித்த அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என கூறினார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை சந்திக்கும் கட்சி திமுக தான் என்றும், முதலமைச்சர் ஜெயலலிதா மக்களை சந்தித்ததுண்டா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் அளிக்கப்பட்ட 20 லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்டவை நிறைவேற்றப்படவில்லை எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த லட்சணத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு அதிமுக வெக்கம் ஜெயலலிதா சொல்றாங்களே, இதை நீங்க தட்டி கேட்க வேண்டாமா? இதே கடலூர் மாவட்டத்தில் இருந்தவங்க சந்திரலேகா, மறந்திருக்க மாட்டீங்க, ஐஏஎஸ் அதிகாரி, கலெக்டரா இருந்தாங்க. ஐஏஎஸ் அதிகாரி அவர் முகத்துல ஆசிட் வீசிய ஆட்சி தான் ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி.